ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சகாயம் கிடைக்கும் காலம். இந்த காலம் ஒரு சகாயம் கிடைக்கும் காலம். ஏன்னா இது கிருபையின் காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிறந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்தின் கிருபைகளை அளவில்லாமல் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இது சகாயம் கிடைக்கும் காலம், நன்மை கிடைக்கும் காலம், உதவி கிடைக்கிற காலம், ஒத்தாசை கிடைக்கிற காலம். அப்போ இந்த காலத்துல தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்கள் நீங்க கேட்கலாம். சில பேர் அனாவசியத்துக்கு விண்ணப்பம் பண்ணுவாங்க, தேவையில்லாத விண்ணப்பங்கள், புத்தீனமான விண்ணப்பங்கள். அது எப்படி சொல்ற, அந்த ஜபங்கள் நமக்கே கேட்கறதுக்கு ஒரு புத்தீனமான ஜபங்கள், புத்தீனமான விண்ணப்பங்கள். அப்படி இல்லை. இந்த சகாயம் கிடைக்கிற இந்த கிருபையின் காலத்துல தேவனை நோக்கி அவசியமானதற்கு அத்தியாவசியமானதுக்கு நீங்க ஜெபியுங்க. நிச்சயமா அந்த ஜபங்களுக்கு பதில் வரும். வசனம் சொல்லி சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க. ஜபத்துல நீங்க சோர்ந்துடாதீங்க. தேவனிடத்துல விண்ணப்பம் செய்கிறத நீங்க விட்டுறாதீங்க. ஆமா, பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டியது அவசியம். எஜமான்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டியது அவசியம். ராஜாக்களுக்கு, அதாவது தலைவர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டியது அவசியம். ஆமா, அந்த விண்ணப்பம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலம் நமக்கு சகாயம் கிடைக்கிற காலம், கிருபை கிடைக்கிற காலம், நன்மை கிடைக்கிற காலம். நீங்கள் வாய்களை திறந்து நீங்க ஜெபிக்கும் போது, மக்களுக்காக ஜெபிக்கும் போது, பட்டணத்துக்காக ஜெபிக்கும் போது, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கும் போது, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் சகாயத்தை அனுப்புவார், தேவன் கிருபை அனுப்புவார், தேவன் க்ஷேமத்தை கொடுப்பார். இதில் எந்தவித சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமா, நீங்க நோவாவின் காலத்தை பார்த்து, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இரவு பகல் 40 நாள் மழை வரப்போகுது. வானத்தில் மழை கொட்டுது. வானத்தின் மதகுகளை திறந்தாராம், பூமியின் நீரூற்றுகளை பிளந்தாராம். அப்போ மேலே திறப்பு, கீழே பிளப்பு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. தண்ணீர் நிரம்பி வழிகிறது. தேவன் அவனை பாதுகாத்தார், அவனையும் அவன் குடும்பத்தை பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட விண்ணப்பம் செய்தார், தேவ சமூகத்துல காத்திருந்தார். அதனால்தான் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை தான், அந்த சகாயம் தான், அந்த இரக்கம்தான் அவருடைய வாழ்க்கையில அவன் குடும்பம் அழியாதபடிக்கு பாதுகாத்தது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டிய காலத்துல விண்ணப்பம் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயம் சகாயம் பண்ணுவார். நீங்க பாருங்க, எல்லா நேரமும் நமக்கு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் பலவீனப்படலாம், ஜெபிக்கவே முடியாத மாதிரி இருக்கலாம். சில நேரம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். சிலர் டிராவல்ல இருப்போம், பிரயாணத்தில் இருப்போம், நமக்கு சமயமே இல்லை. ஜோமன டைம்ல நம்ம நினைப்பு பாருங்க. உண்மைதான், அது மாதிரி சூழ்நிலை இருக்கும். சிலர் கரெக்டாக என்ன சூழ்நிலை ஜோம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சில பேர் இப்படி அதை தவிர்க்கிறவங்களும் இருக்காங்க. நல்லா கவனிக்க. உங்களுக்கு நீங்க விண்ணப்பம் செய்ய வேண்டிய நேரங்கள் இருக்கும்போது நீங்க சகாயத்திற்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கமாக இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். அவர் சொல்றாரு, நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. தேவன் பலப்படுத்துவார், ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு செய்வார். அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. மிகுந்த ஜலப்பிரவாகம், எவ்வளவு எதிரான சூழ்ச்சிகள், எதிரான கொந்தளிப்புகள் எவ்வளவு பொங்கி எழுந்தாலும் அதை அணுகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவர். அப்பா, எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே சகாயம் செய்வீராக, மக்களுக்கு சகாயம் செய்வீராக, இரக்கம் பாராட்டுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவர். சத்துரு அதிகாரங்கள் எங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். சொல்ற கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.